நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் வாயுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம அக்னிபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வந்து எடுப்பாங்க. இது அக்னிவீர் வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கிடைக்கும். ஸோ இது பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. அது எப்போ எக்ஸாம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் நம்ம ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அக்னிவார் வாயு இன்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 1/2025 இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்கையுமே நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கும் ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஃபார் செலெக்ஷன் டெஸ்ட். பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவரிடமிருந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகின்றது. அது திருமணம் ஆகாதவங்களா இருக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 17, 2024 இருந்து பிப்ரவரி 6 2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆன்லைன் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 2024 இருந்து நடக்க ஆரம்பிக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 17 மார்ச்லேருந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை பற்றி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓரளவுக்கு நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன். நீங்கள் மிச்சத்தை வந்து இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம இப்போ பார்த்துலாம். இப்போ கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோவை, இந்த ஃபைலை மேக்ஸிமைஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இது அவங்க 2 பேஜ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 17 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் 17 ஸ்டார்ட் ஆகுது. 6 முடியுது 2024. முக்கியமான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நாள் வந்து இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 ஜனவரி 2004 நீங்கள் பிறந்திருக்கணும். 2 ஜூலை 2007 தாண்டி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அந்த 2 ஜூலை 2007 பிறந்தவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்களோ மேரிட் ஆனவங்களோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பாஸ்ட் இன்டர்மீடியேட் 12th ஈக்குவலேஷன் எக்ஸாமினேஷன். அதாவது நீங்கள் 10th முடிச்சுட்டு நம்ம டிப்ளமா முடிச்சிருக்கலாம், 3 years டிப்ளமா. அப்படி இல்லைனா 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸு, இங்கிலீஷு ஃப்ரம் எஜுகேஷன் போர்டு ரெகக்னைஸ்டு பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவ்டோடு இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கணும். மேத்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷு இது எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட், நீங்கள் குறைஞ்சபட்சம் 50% ஆஃப் மார்க்ஸ் வச்சு நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 3 years டிப்ளமா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 years டிப்ளமா இன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். இஃப் இங்கிலீஷ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட் இன் டிப்ளமா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் மெட்ரிகுலேஷனில் வந்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாஸ்ட் இன் 2 years ஒகேஷனல் கோர்ஸ் வித் நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் வைஸ் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் அதில் முடிச்சிருக்கணும். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன்டர்மீடியட் 10th 12th எக்ஸாமினேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எஜுகேஷனல் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் தான் வந்து எடுத்திருக்கணும். கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் இன்டர்மீடியட் 10th 12th 3 years diploma course are also eligible for other than science subjects கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் போர்டு ரெகக்னைஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரெகக்னேஷனோடு நீங்கள் இருக்கணும். இதில் இதுதான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. மேண்டேட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம்னா நீங்கள் உங்களுடைய உடல் தகுதிகள் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட்ஸ் மினிமம் அக்செப்டபிள் ஹைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 152.5 சென்டிமீட்டர் ஆச்சு நீங்கள் இருக்கணும். குறைந்தபட்சம் உங்களுக்கு 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் வந்து அக்செப்டபிள் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஒரு சில மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெயிட்டு ப்ரொபோர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ், உங்களுடைய
ஹைட்டுக்கும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு தர கால்குலேஷன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வயசுக்கு இருக்கிறவங்க, இந்த ஹைட்டில் இருக்கிறவங்க, இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி எடை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் மேலுக்கு வந்து செஸ்ட் வந்து எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷனோட இருக்கணும். நமக்கு விரியும் போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷனோட இருக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the chest wall should be well proportioned and well developed with the minimum range of expansion of 5 cm வந்து உங்களுக்கு அந்த மார்புத்தன்மை இருக்கணும்னு சொல்லி செஸ்ட் வந்து நமக்கு விரியணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காது கேட்கறது, அதுக்கப்புறம் பற்கள் வந்து பார்த்தீங்கன்னா should have healthy gums, good set teeth and minimum 14 டென்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்டல் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியல, பட் பல்லு வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட்ஸ், ரெஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கண் பார்வை நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஹெல்த், பொதுவான உடல் தகுதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பி ஆஃப் நார்மல் அனாட்டமி வித் லாஸ் ஆஃப் எனி அப்பண்டிக்ஸ். நமக்கு உடல் குணம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Gender for female candidates. Any candidate if found to have predominant characteristics of the opposite gender as evident in external physical examination will be rejected அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க பண்ண முடியாது. கன்செப்ஷன் ஆஃப் அந்த ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணுறவங்க பண்ண முடியாது. பேடி டேட்டோ, நம்ம அந்த மச்சம் குத்திருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து அந்த பச்சை குத்திருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது உங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்றதையும் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இப்போ அக்னி பாத்தில் வந்து அந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 4 இயர்ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் 4 இயர்ஸ் தான் வந்து இதில் ஜாப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 இயர்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மற்றபடி நம்ம அக்னி பாத்தில் எப்படி நம்மளுடைய சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அமௌண்ட்டு பிடிச்சி அதுலேருந்து திரும்ப நமக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க கடைசியாக நம்ம இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அது மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் வாயு என்ரோல்ட் அண்டர் திஸ் என்ட்ரி ஆர் லேபிள் டு அசைன்ட் எனி டியூட்டி இன் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட் அட் த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் ஆன் பீயிங் என்ரோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வாயு வில் பி இம்பார்ட்டன்ட் மிலிட்டரி ட்ரைனிங் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லீவு, கிராண்ட் ஆஃப் லீவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்கும். சிக் லீவ் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ், உங்களுடைய மெடிக்கல் உங்களுடைய உடல் திறனை பொறுத்து உங்களுக்கான மெடிக்கல் லீவுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அதில் பே அலவன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்னிவீர் என்ரோல்ட் அண்டர் தி ஸ்கீம் வில் பி பெய்டு அண்ட் அக்னிவீரர் பேக்கேஜ் ஆஃப் ₹30,000 per month with a fixed yearly increment. இயர்லி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டீட்டெயில் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயரில் 30,000, செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,000, ஃபோர்த் இயரில் 40,000 வரும் அப்படின்ற மாதிரி அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன் ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ்க்கு வந்து எவ்வளோ போடுவாங்க, கான்ட்ரிபியூஷன் டு கார்பஸ் வந்து எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 30,000 கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு கைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 21,000 தான் வரும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கார்பஸ் ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 கொடுப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் டு கார்பஸ் ஃபண்டு போய் காய், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,000 கொடுக்கும். இது மாதிரி தான் அவங்க அதில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபிகர்ஸ் இன் ருபீஸ் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இன் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs, உங்களுடைய சேலரியிலேருந்து 5 lakh, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh மொத்தமாக கொடுத்து நீங்கள் வந்து வேலையிலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு 10 lakhs நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் அவங்க டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸு, டெத் அண்ட் டிசபிலிட்டி காம்பன்சேஷன்லாம் வந்து இதில் உங்களுக்கு உண்டு, அதையும் கொடுத்துருக்காங்க அவங்க. அக்னிவீரர் ஸ்கில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கடைசியாக கொடுப்பாங்க. நாட் என்டைட்டில் த ESM ஸ்டேட்டஸ். அக்னிவீரர் என்ரோல்ட் அண்டர் தி ஸ்கீம் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் தியர் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த சர்வீஸ் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 years அக்ரிமெண்ட் பீரியட். அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான எலிஜிபிலிட்டி, நார்மலாக இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான எலிஜிபிலிட்டி எதுவும் கிடைக்காதுன்றதை அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்யூன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் அதில் உள்ளார கொண்டு வரக்கூடாது சொல்லிட்டு இதில் பேசிக்காக எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி சென்ட் அட்மிட் கார்ட்ஸ் ஃபார்
phase 1 இது மாதிரி உங்களுக்கு phase 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்ட்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இமெயில் ஐடி இஸ் between 48 to 72 hours prior to the examination. உங்களுக்கு 42 hours இருந்து 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட் டு டவுன்லோட் த அட்மிட் கார்டு, டேக் ஏ கலர் பிரிண்ட் அவுட், கேரி த சேம் டு த எக்ஸாமினேஷன். நம்ம கலர் பிரிண்டோட வரணும், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே ஒன்று என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, candidates are to qualify in each paper individually science subject and other than science subject. சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதர் தென் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த 2 பார்ட்டையுமே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட்டு, கலர் பிரிண்ட் அவுட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரிஜினல் அண்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இன்டர்மீடியேட். நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் போட்டு அதில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரினா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பெர்மிஷபிள் டைம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 8 மினிட்ஸு, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் இதில் பண்ணணும். அந்த 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம், பரவாயில்ல. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 8 நிமிஷம். அதுக்கு முன்னாடிலாம் 1.6 கிலோமீட்டர் ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.25 செகண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, 25 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் இப்போலாம் கொடுக்குறாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் டைம் பீரியடு 1 மினிட்டு, 10 புஷ்அப்ஸு, 10 சிட்டப்ஸு, இது மாதிரி ஒரு சில ஃபிசிக்கலுக்கான நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு, ஹீமோக்ளோபின் எப்படி இருக்கணும், யூரின் எப்படி இருக்கணும், பயோகெமிஸ்ட்ரி எப்படி இருக்கணும், எக்ஸ்ரே செஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் இதே சேனலில். மறக்காம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு தானாகவே காமிக்கும். 10th மார்க் லிஸ்ட்டு, +2 மார்க் லிஸ்ட்டு, ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா, டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 + GST to be paid online by the candidates with registering for the online examination. இது வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா வந்து ஃபீஸ் வந்து கட்ட சொல்கிறாங்க. அது இப்போ கேர்ள்ஸு ப்ளஸ் SC STக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே இருங்க. நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது கரெக்டாக தெரிய வரும். அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர்னாலே, ஏர்ஃபோர்ஸ்னாலே ஒரு இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கும், மெட்ரிகுலேஷன் முடிச்சவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இதில் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நம்பருக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.